ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம முலாம்பழம் ஜூஸ் தான் பார்க்க போகிறோம். ஒரு முலாம்பழம் இருக்குது, அது தோலெல்லாம் எடுத்துட்டு நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணால் தான் மிக்சியில் கொஞ்சம் அரைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அப்போ தான் மிக்சியில் அந்த பிளேடு எதுவும் ப்ராப்ளம் இல்லாமல் நல்லா அரையும். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி தட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்சி ஜாரு எடுத்து சின்ன மிக்சி ஜார் தான், அதில் போட்டு சுகர் வந்து தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா தேவையில்லைன்னா சுகர் ஆட் பண்ண தேவையில்லை. சுகர் இல்லாமலே கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்து மிக்சி ஜாரில் அடிச்சுக்கலாம். நல்லா அடித்தா தான் அந்த ஜூஸு கொஞ்சம் நல்லாயிருக்கும். சின்ன சின்னதாக இருந்துச்சுன்னா அது வந்து குடிக்க கொஞ்சம் நல்லா இருக்காது. நல்லா அடித்து குடிக்கும்போது அது இன்னும் நம்மளுக்கு குடிக்கணும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் 4 ஐஸ் மட்டும் நான் போட்டிருக்கேன். போட்டுட்டு அவ்வளோதான், முலாம்பழம் ஜூஸ் நல்லா இருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கலாம். கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.